ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீ அப்படின்ட்டு இருந்த தாய்பியல் ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்படி சீன்லேயே இந்த ஞாபகம் நேட்டும் லேட்டாக எழுந்துச்சு நேர்ந்துடா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அழுப்பிட்டுருக்காங்க. டே என்னடா இப்போ எழுப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கென்னு கேட்டுட்ருக்க. அப்படியே ஒரு வழியாக ஏஞ்சி அங்கே நீங்கள் உருட்டி எப்படியோ ஸ்கூலுக்கு இவனை கிளப்பிட்டு கூட்டிகிட்டு போயே தீரணும்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இங்கே நம்ம செயின்ட்டு வந்து கூப்பிட்றதுக்காக வந்து நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி என்னோட அப்பா என்னன்னா, இதுக்கெல்லாம் வராதீங்க, அவன்லாம் உருப்படியாக படிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவே சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அவங்க வார்த்தையை பார்த்து பேசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சார்ஜன்லாம் வந்து அவரே எதிர்த்து பேசிட்டான். சரி சரி வாங்க வாங்க நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செயின்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், இத்தனை பேர் எப்படி பைக்கில் கூட்டிட்டு போக முடியும்? அதனால் நடந்தே போகலாம் சரியா? நீ தான் இனிமேல் டி செக்ஷனோட ஹீரோ மாதிரி இனிமேல் நான் உங்கள் கூட இருக்கேங்க, நம்ம எல்லாமே சோல்ஜர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக கென்னுக்கு வந்து எப்போவுமே பாஸாக இருக்க தான் பிடிக்கும். அதனால் வந்து நம்ம சின்னந்து இந்த மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க, நாங்கள்லாம் அவங்க கூட இருக்க சோல்ஜர் மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளாஸுக்கும் வந்தாச்சு. இங்கே நம்ம சங் சார் இருக்கார்ல, அப்புறம் எல்லோரும் வந்தாச்சுல. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி ஆப்சென்ட் ஆகாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒழுங்கு மாதிரியே தான் படிக்கிறீங்க சரியா? அதை இதுன்னு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜான் மேம் இன்னும் வரலைல்ல, அதை நினச்சி எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே பிரின்சிபல்கிட்ட வந்து நம்ம சங் சார்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், அவங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்களால மட்டும்தான் இப்போ கென்னு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கான் தெரியுமா? இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து ஒரு பையனை மீட்டு கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சங் சார் கேட்டுட்ருக்கேன். நானும் அதான்ப்பா நினச்சிருந்தேன். அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஆள் வந்து நடத்தவே முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த பசங்களாம் அவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலே ஒத்துக்கிட்டாங்க. அங்கே கட் பண்ணி இங்கே கிளாஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹாரி ஈவெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இங்கே கென் கேங்கும் வந்துட்டாங்க, மொத்த கிளாஸே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஜார்ஜனுக்குலாம் வந்து கென்னு வந்து சாப்பாடுலாம் கொடுத்து எப்படியோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அப்படியே ஆஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியாச்சு. ஷின் இனிமேல் என்னோடய ஃப்ரெண்டு தான், செயின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான், இங்கே இருக்க எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டை மட்டும் தனியாக உட்காந்துருக்கா. எதுக்கு அவன் மட்டும் இப்படி தனியாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியவே இல்லை. இங்கே நாவும் நேட்டிருக்காங்களே, டேய் இங்கே பாரு நம்ம ஃப்ரெண்டு அவங்களே கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இவனுங்களும் வந்து இந்த ஃபஸ்ட்டுன்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு வந்து இந்த சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு எல்லோரும் மொத்தமாக கிளாஸே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே நம்ம ஜான் மேம் இருக்காங்களா, நம்ம என்னோட அப்பாவை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட இந்த குடிப்பழக்கமும் அப்புறம் அவனை ஒழுங்காக நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அதனால தான். மற்றபடி அவன் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவனோட அந்த ரிப்போர்ட் கார்டெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் படிக்கிறான் அவன். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட கூட வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொல்லிட்டு இருக்க. இங்கே உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த குடியை விட்டுட்டு அவனை கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம சாங் சார் வந்து சொல்லிட்டு இருந்துப்பார்ல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஏஹெச்எம்லாம் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து ஜான் மேம்க்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்ம சார்ஜர் இருக்கான்ல, அவன் வந்து அப்படியே போர்டில் எழுதி வச்சுட்டுருக்கான், நாங்கள் அவங்க எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன சைட்டு வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு டே பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லி வேறு மறைச்சிட்டு இருக்காங்க. நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டேன்டா, அவங்க ஆல்ரெடி இங்கேருந்து அப்ராட் போயிட்டாங்க. நானும் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னமோ சான்ஸை கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் இப்போ வேறு வழியே இல்லை, எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்துரு அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சார்ஜுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாரு நான் போனதுக்கப்புறம் ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இங்கே நம்ம செயின்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னும் செயின்ட்டும் வந்து விளையாண்டுட்டு குறுக்கால சார்ஜன் மாட்டிக்கிட்டு டேய் அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்கே நம்ம கேபிள் இருக்கான்ல, பீட்டை கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கான். அங்கே யார் வரான்னு பார்த்தா நம்ம ஈவன் ஹாரி தான் வராங்க. இங்கே பாருங்கள், என்னால் தான் உங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என் அம்மா அந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து நானே வந்து எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். அவங்க வந்து மட்டும் நம்ம ஜான் மாமா ப்ரெஷர் பண்ணலாம், இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அதுக்காக ஃபீல் பண்ணல, என் அம்மா சொல்லியிருக்காங்க செஞ்சு தான் ஆகணும், எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டை கத்திட்டு அங்கே வேகமாக போயிடுறா. இங்கே இந்த ஈவ் இருக்கால, அவள் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டான். இன்னும் உங்களுக்கு நிஜமாக ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கேபிளுக்கே புரிய வருது. இங்கே நம்ம பிரின்சிபல் வந்து ஜான் மேம் பார்த்துட்டு தெரியும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கு மேலே அங்கே டீச் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, என்னால் அவங்க யாருக்குமே யூஸ் கிடையாது, என்னோட நல்ல டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்டுட்ருக்காங்க. நீ பாருங்களேன், சில டைம் ஃபெயில் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம். நானே கூட ஒரு அம்மாவாக ஃபெயில் ஆகிட்டேன். இப்போது கேபிள் மட்டும் அங்கே இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் அங்கே பிரின்சிபலாக இல்லாமல் ஒரு அம்மாவை நடந்துக்கிட்டது தான். அதனால் நீங்கள் உங்கள் ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்கா. வெளியில் மொத்த கிளாஸே வந்து நின்றுட்டுருக்கு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, ஏன்டா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் கேட்டுட்ருக்கா. இல்லை இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வரலன்னா நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், உங்களால் மட்டும்தான் எங்கள் அப்பா இப்படிலாம் மாறியிருக்காரு, எனக்காக அவர் குடியெல்லாம் விட்டுட்டு வர தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கென்னு சொல்லிட்டு இருக்கா. இது உங்களோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியையும் நம்ம
டேங் மேமும் கோத்து விட்டுர்றாங்க. "சாரி மேம், நாங்க பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நாங்க உங்கள அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு" அவளுகளும் சாரிலாம் கேட்டுர்றாளுக. சங் சார் வந்து, "இங்க பாருங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்போ வரப்போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. இவங்களுக்கு வந்து, "இது நீங்க நிஜமாவே என்னைய கூப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "சரி வரேன்" அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்பறம் எல்லாமே பக்கத்துல வந்து கட்டிலாம் புடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. "சாரி மேம், நாங்க இப்படிலாம் பண்ணியிருந்துருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹேரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஷின் வந்து ட்ராப் ஆகணும்ல, அதுக்காக செயின்ட் வந்து அவனோட பைக்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஷின் ஏதோ சொல்ல வர மாரியே இருக்கு. ஆனா சொல்ல மாட்றான். சரி நான் உள்ள போறேன், வேற எதுவும் இல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போக, இவன் மறுபடியும் ஷின்ன புடிச்சு கூப்பிடுறான். "டேய் ஏன்டா நிக்கும்போது சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கத்திட்டு இருக்க. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, செயின்ட் வந்து, "என்ன நீ சின்ன புள்ளையா? எதுக்கு அவ இந்த மாதிரிலாம் ஃபார்முலாலாம் பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எங்க விரல காமி, பிங்கி ப்ராமிஸ். இனிமே ஃபர்ஸ்ட்டு நீ சாசர் விளையாண்டனா என் கூட தான் விளையாடணும்" அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல வந்து நம்ம ஜான் மேம் வந்திருக்காங்க. அவங்களோட லக்கேஜ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. "குடுங்க, குடுங்க நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சங்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஏஹெச்ன்னு தான் அவங்க கிளாஸ் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. "ஐயய்யோ! அதுங்களால மேய்க்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இங்க பீட்டா வந்து தூங்காம படிச்சுட்டே இருக்கா. என் அம்மா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியே தீரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தூங்காம படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, "இங்க பாரேன், ஈவும் தான் உன் கூட படிக்கிறா. அதுக்காக இப்படிலாமா பண்ணிட்டு இருக்கா? ஒழுங்கா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா பீட்டா வந்து கேட்கறதே கிடையாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அம்மாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு, அந்த மாத்திரை அடிக்கடி போட்டு ஒரு எனர்ஜிக்காக அத போட்டுட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு கால் பண்ணியும் கேட்டு பார்க்குறா. "அம்மா என்னால இதுக்கு மேல முடியலம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா. நான் இந்த காம்படிஷன்ல சேரலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளவோ சொல்றா. இருந்தாலும் வேற வழி இல்ல அப்படின்றதுனால அந்த டேப்லெட் எடுத்து வாயில போட்டுடுறா. இப்ப நம்ம ஷின்னும் செயின்ட்டும் எப்ப வந்து மொட்டை மாடிலன்னு பேசிட்டு இருப்பாங்க. "என்ன தூங்காம படிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, "இல்ல நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துட்டு நடந்துவ. பொசுக்குன்னு அப்படியே மயக்கம் வர மாரி இருக்கு. டொப்புன்னு கீழ விழுந்துட்டா. அங்க நம்ம ஷின்னு வந்து, "ஐயய்யோ! என்னாச்சுன்னு தெரியலையே. போ போய் ஜான் மேம கூப்பிடு. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. கையில வந்து இந்த மாரி அந்த டிராகன் ஃபேங்கோட அந்த ட்ரக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் இந்த ஜெங்கோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ ஒரு வழியா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு. நான் அந்த கான்டெஸ்ட்லேருந்து ட்ராப் அவுட் ஆனா பிரச்சனை இல்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் உங்க அம்மாகிட்ட பேசிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இத பத்தியும் கவலைப்படாத. ரெஸ்ட் மட்டும் எடு. நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. இத விட நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு பீட்டா. உன்னோட மார்க்ஸ்லாம் பாரேன். உன்னால இன்னும் நெறைய காம்படிஷன்ல கூட ஜெயிக்க முடியும். நீ நார்மலா பண்ணா மட்டும் போதும். எந்த ஒரு ஷார்ட் கட்டும் வேணாம் அப்படின்ற மாரி நம்ம ஜான் மேம் சொல்லிட்டு, அப்படியே அங்கேருந்து போகும்போது ஈவ் வந்து உன்னைய ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்க ஈவ் வந்து, "இங்க பாரேன். இதுக்கு மேல நீ இப்படிலாம் சொல்லாத. நம்ம வந்து இது மாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லாத. நான் உன் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பேன் சரியா? நீ என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு நான் ஃபீலே பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்காளுக. நானும் உன்னைய விட்டுட்டு போகணும்னா நினைக்கல தெரியுமா? நீ தான் எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அழுதுகிட்டே இருக்காளுக. அப்புறம் நான் மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரும் உன்ன நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளில நம்ம ஜான் மேம் தானே, அவ ஓகே தானே அப்படின்ற மாரி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காய்ங்க. ஓகே தான். ஆனா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஜான் மேம் சொல்லிட்டு இருக்க. இந்த ஹாரிலாம் வந்து, "இங்க கொஞ்ச நேரம் கழிச்சே போய் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம சார்ஜன்ட்ட. ஏன்னா அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அவளுக்கு சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே நம்ம செயின்ட் இருக்கான்ல, ச்சே அவளுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னே நமக்கு தெரியாம போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ட்ட பேசிட்டே இருக்கா. ஷின்னுக்கு ஏதோ கிஃப்ட் மாரி எடுத்து வந்திருப்பான் போல இருக்கு. எடுக்கலான்னு பார்க்கும்போது குறுக்கால வந்து கூப்பிட்டுட்டாய்ங்க. எப்படியோ ஒரு வழியா பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம ஜான் மேம், சங் சாரும் இந்த ட்ரக் விஷயத்தையும் வந்து பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் ஸ்கூல்ல நம்ம பீட்டா மாரி ஒரு ஹை கிளாஸ் பொண்ணுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ சாதாரண பசங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைக்கும்ல. அப்போ நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் பரவிட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க சின்ன விடுறதுக்காக நம்ம செயின்ட் வந்துட்டுருப்பான். விட்டுட்டு இவனுக்கு இந்த கிஃப்ட்ட குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. "டேய் ஓட்றா எங்க அம்மா வராங்க" அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்ட வந்து தொரத்தி விட்டுட்டான். ஆனா செயின்ட் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறான். "அம்மா நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? மறுபடியும் ஓடிட்டுருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான். "டேய் என்னடா வேணும் உனக்கு? எங்க அம்மா பார்த்தா அவ்வளோதான்டா. பிச்சு புடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இந்தா உன் கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்து குடுத்துடுறான். இது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துருக்க. குறுக்கால நம்ம ஷின்னோட அம்மா வந்துட்டாங்க. "டேய் எதுக்குடா இங்க வந்த? இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ ஷின்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லடா" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நான் பண்ணது தப்பு தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடுத்து பாருங்களேன் ஆன்ட்டி. ஷின் வந்து என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சிங் சிங் என் பக்கத்துல இருந்தான். அவன் அண்ணன் கூட இருக்க மாரி ரொம்ப ஃபீல் பண்றா. அதனால எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க சிங் சிங் வந்து, "ஆமாம்மா சான்ஸ் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஷின்னும், "அவன் என்னதான் என்னை விட்டு போனாலும் இப்பயும் அவன் என் ஃப்ரெண்டு தாம்மா" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க.
இங்கே நம்ம ஷின்னோட அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே புரியல. ஆக்சுவலி ஷின்னுக்காக தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் ஷின்னி வந்து இந்த மாதிரி அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்றதுனால இவங்களுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இல்லை சிங் சிங் வேறு அவள் தான் அதில் ஹைலைட்டு கூட போய் நின்றுட்டு செயின்ட்டும் என் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க.